ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட டிஷ்ஷு வந்து நம்ம வந்து என்ன எடுத்துருக்கோன்னா ஆப்பிள் எடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி ரெசிபி வந்து ஆப்பிள் பேஸ் பண்ணி தான். எல்லோரும் வந்துட்டு நினப்போம் ஆப்பிளை வச்சு என்ன பண்ண முடியும், சுகர் வச்சு அது மாதிரி தான் ஏதாவது பண்ணுவோம், காரமாக எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எப்படி வந்து மாங்காவெல்லாம் நம்ம காரமாக பண்ணுறோமோ அதே மாதிரி ஆப்பிளையும் காரமாக பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியான ஒரு ஆப்பிள் மசாலா தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். இப்போ நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா 3 ஆப்பிள் வந்துட்டு குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்பிளோட ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிடணும். ஓகேவா? டன். எல்லோரும் நினைப்பீங்க, என்னடா ஸ்கின்னை போய் பீல் பண்ண சொல்கிறாங்களே, அப்படியே சாப்பிட்டா தானே சத்து. எங்கெங்கே இப்போல்லாம் சத்து இருக்குது, எல்லாமே ஆப்பிளுக்கு இப்போ மேலே இருக்கிறது எல்லாமே வேக்ஸ் கோட்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் பீல் பண்ணி சாப்பிட்றது இன்னும் ஹெல்த்தி தான். அதனால் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்க தேவையில்ல. அதுவும் இல்லாமல் பீல் பண்ணால் தான் நமக்கு டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, நம்ம பீலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து கட்டிங் ப்ராசஸ்க்கு போகலாம். ஓகே, கட்டிங் ப்ராசஸும் ஓவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிள் வந்து ஒன் ஆஃப் த மெயின் பேபி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம குட்டீஸ்கிட்ட வந்து கெஞ்சிட்டே இருக்கணும், ஒரு ஆப்பிள் சாப்பிடுமா, ஒரு ஆப்பிள் சாப்பிடுப்பா அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களால மேக்ஸிமம் 2 ஆப்பிள்ஸ் கூட சாப்பிட முடியும். ஸோ நார்மலாக வந்துட்டு எப்பயுமே ஸ்வீட்டாக இருக்க ஆப்பிளே டெய்லி எப்படி ஒன்று சாப்பிட முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக நம்ம ஆப்பிளில் வந்து டிஷ்ஷஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஓகே, போகலாமா உள்ள? அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வேணும்னா சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஜீரகம், பெப்பர், மஞ்சத்தூள், அப்புறம் சால்ட்டு, அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட கடுகு. நான் எந்த அடிஷ்னல் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கேரட் அதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் கொரியாண்டர், கறி லீவ்ஸ் எது போட்டாலும் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து நார்மலாக எனக்கு சிம்பிள் மசாலா பண்ண போகிறனால எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆடட்ஸ் எதுவுமே இல்லை. ஒன்லி ஆப்பிள் அப்புறம் அந்த மசாலா மட்டும் தான். ஓகே, உள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். அஸ் பர் த ப்ரொசீஜர் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு உடனே எண்ணெய் ஊற்றிடணும். நான் இங்கே வந்துட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். ஓகே, நம்ம வச்சுருக்க ஆப்பிள் கண்டென்ட்டுக்கு ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஓகே, எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகுலாம் வந்துட்டு நிறைய போடணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து கடுகோட எசன்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் நிறைய போட்டிருக்கேன். சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. எல்லாமே வந்து ஒரு வாசத்துக்கு. ஓகே, ஜீரகமும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போது வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் போட போகிறேன். இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு உடனே பண்ண போகிறனால இப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் வந்து லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா சால்டட் வாட்டரில் போட்டு வச்சிங்கன்னா ஆப்பிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், இந்த ப்ரௌன் கலரில் வராது. சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஆப்பிள்ஸ் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். கிறிஸ்பியாக வேணும்னா இப்போ என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதே இதிலே வந்துட்டு நீங்கள் மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஓவர் குக்காகி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு வந்துட்டு இப்போ கிறிஸ்பியாக இருக்கணுன்றனால நான் வந்து இப்போவே ஆட் பண்ண போகிறேன். மசாலாலாம் ஆட் பண்ணும்போது சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் வந்துட்டு ரொம்ப நல்லது, அதனால் நீங்கள் வந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக கூட போட்டுக்கலாம். நான் வந்து சில்லி பவுடரு, பெப்பர் ரெண்டும் சேர்க்க போகிறனால ரெண்டுமே 1/2 ஸ்பூன் தான் போட போகிறேன்.
நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு சில்லி பவுடர் வந்து ரொம்ப காரம் கம்மியாக தாங்க இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க, இல்லாட்டி இன்னும் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அட் த எண்ட் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. ஏன் வந்து சால்ட்டு முன்னாடியே போடல லாஸ்ட்டாக போடுறேன்னா அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உள்ளே போக ஆரம்பிக்கும். சால்ட்டுமே நான் வந்து 1/2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல எல்லோயிஷாக சூப்பராக இருக்குது. ஆப்பிள் மாதிரியே தெரியல, அந்த அரோமா வச்சு தான் ஆப்பிள்னே வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஓகே, எனக்கு குக் ஆனது போதும். நான் இப்படியே வந்து ஆஃப் பண்ண போகிறேன். சூடான மசாலா ஆப்பிள் ரெடி ஆயிடுச்சு. நான் போய் இதெல்லாம் எங்கள் வீட்டில் கொடுத்து எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி நீங்களும் இதை செஞ்சு எல்லாருக்கும் வந்து கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அறுசுவை அறிவோம்.